இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13 படிங்களேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். நீ விசுவாசத்தின்படியே ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். படிங்க அப்படியே. இயேசு பேதுருவிடத்திலே வந்து அவன் மாமி ஜரமாய் கிடக்கிறதை கண்டார். ஆமென். அவள் கையை தொட்டவுடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவர் கையை தொட்டவுடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். மீண்டும் அந்த 14ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிக்க கேட்போமா? இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து ஆமென் அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். கவனிங்களே, இயேசு பேதுருவின் வீட்டில் வந்துட்டு உள்ள பிரவேசிக்கிறார். உள்ள பிரவேசிக்கும் பொழுது அவங்க சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லாமல் கிடக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ஏதோ ஒரு பலவீனத்தில் நம்ம நாளுக்கு நாள் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சரீர பலவீனம் என்பது ஒரு சில பிரச்சனை. இன்னைக்கு சரீர பலவீனம் மட்டுமில்லை, பண பலவீனம், வருமான பலவீனம், சமாதான பலவீனம், ஆரோக்கிய பலவீனம், இன்னும் அநேக பலவீனம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பலவீனத்தில் மத்தியில் தான் ஓடிக்கொண்டிருக்கோம். சில பேர்கிட்ட பணம் நிறைய இருக்கும், அவங்க குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. கேட்டால் சமாதானம் இல்லாதபடி நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரி சகோதரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் கடன் பலவீனம், எனி டைம் வருகிற வருமானம் முழுவதும் வட்டிக்கே கொடுத்து சில பேர் வட்டியை கூட கட்ட முடியாதபடி அவமானத்தின் மத்தியிலேயே டிராவல் பண்ணுகிற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன்னு சொல்லுகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்பட்டு பலவீனத்தோடே டிராவல் பண்ணி கொண்டிருக்கோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணி கொண்டிருப்போம்? பலவீனத்தோடே காணப்பட்டு கொண்டிருப்போம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, ஆனால் என்ன பண்ணி கொண்டிருக்கேன், அது மத்தியிலையும் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். சுகர் இருக்குது, நடக்க முடியாது. ஒரு ஊழியக்காரை நான் பார்த்தேன், கேஎஸ் வில்சன் சொல்லிட்டு, ஒரு நல்ல பாடகர், நல்ல ஒரு ஆராதனை வீரர். ஒரு காலகட்டங்களில் யூத்துகள் இருதயத்தை அப்படியே தேவ வார்த்தை கொடுத்து வழிநடத்தின ஒரு தேவ மனிதன். இப்போ மரித்து விட்டார். அவரை நான் மரிக்கிறதுக்கு முன்பாக கடந்த ஆண்டுகளில் அவரை சந்திக்கும் பொழுது, காலையில் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என் கூட உட்காந்து மதியான வேலையில் என் கூட உட்காந்துட்டு அவர் இன்டர்வியூக்கு வருகிறார். டயாலிசிஸ்னால் வாரத்தில் 2 முறையா. எங்கே பண்ணுறாங்கன்னா, கழுத்தில் இங்கே ஓட்டை போட்டு இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்ணும்போது உயிர் போயிட்டு உயிர் வரும், அவ்வளோ பெயினாக இருக்கும், அந்த வலியை தாங்க முடியாது, அவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஆனால் அது மத்தியிலே நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னா. நான் கேட்டேன், நான் நினச்சேன் இப்போ தான் ஒரு மாதமாக 2 மாதமாக பிரச்சனைன்னு கேட்டால் 3-4 வருஷமாக இதே பிரச்சனையில் தான் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமே. அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்கி கொண்டு அப்படியே நடுக்கத்தோடு அப்படியே மைக்கை கையில் எடுக்கிறார். நான் நினச்சேன், பாஸ்டர் ஸ்டாண்ட் ஏதாவது போட்டுமா அப்படின்னு. அவருக்கு இன்டர்வியூ எடுக்கும் பொழுது ஸ்டாண்ட் ஏதாவது போட்டுமான்னு.
வேணாம், எனக்கு கை தான் நடக்கணும், கையில் நடுங்கின்னு இப்படியே இருக்கு. அவர் பேசும்போது கூட சில நடுக்கங்களை பார்த்தேன். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வல்லமை, தேவன் அவருக்கு கொடுத்த அந்த கிருபை, தேவன் அவர் மூலமாக வெளிப்படுகிற காரியம், அவர் வார்த்தையின் மூலமாக, அந்த பாடல் மூலமாக. அந்த பாடல் பாடும் பொழுது ஒரு வரி பிசுறில் ஒரு கை ஷேக்காயின் தான் இருக்கு. ஆனால் குரல் என்ன பண்ணல, மாற்றம் இல்லை. எப்படி கேசட்டில் சிறு வயதில் கேட்டோமோ அதே போல் அந்த அபிஷேகம் பக்கத்தில் இருக்கிற எனக்கு அந்த அபிஷேகத்தை நான் உணர ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முடித்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் எப்படி பாஸ்டர், நான் பயந்துன்னு இருந்தேன், நீங்கள் எப்படி பாடுவீங்கன்னு. அதுதான் கற்றுக் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. நான் பலவீனம் சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துருந்தேன்னா இந்நேரம் நான் எப்பயோ மறித்திருப்பேன். கரங்களை திட்டி கத்திரமை செலுத்துமா. இன்னைக்கு எனக்கு பலவீனம் இருந்தாலும் என்னை அழைத்த அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கணும். நான் என் ஜீவன் இருக்கிற நாள் எல்லாம் என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, அவருக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் ஊழியம் செய்வேன். நீங்கள் கூப்பிட்டீங்க, என்னால் முடியல தான், ஆனால் இருந்தாலும் இப்போ உட்காந்துருக்கும் பொழுது எவ்வளோ நேரம் தெரியுங்களா, 1 மணி நேரம் அவர்கிட்ட சொல்கிறோம், ஐயா நீங்கள் பிரேக் வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இன்டர்வியூவை கொஞ்ச நேரத்தில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக கூட எடுக்கலான்னு. 1 மணி நேரம் அந்த சேரில் உட்காந்த இடத்துலையே ஒரே மாதிரி கேமரா பார்த்து பேசுகிறது ஒரு பேஷண்ட்டால் பேச முடியாத ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் செய்தார். ஒரு தேவ மனிதனை நான் பார்க்கிறேன், அவர் வாஞ்சை முழுவதும் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, நான் தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒரு பலவீனம் வந்தால் குடும்பத்திற்காக உழைக்கிறதே கிடையாது. வேலைக்கு போக மாட்டாங்க, தலை வலிக்குது. இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு லீவ் போடுவாங்க, வயிறு வலி வந்துட்டாவே லீவு, தலைவலி வந்தால் லீவு. அதே அப்படியே என்ன ஆகுன்னா, வேலைக்கு போகும்பொழுதும் சரி, குடும்பத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. தன் மனைவி, தன் பிள்ளைங்க, தன் குடும்பத்தில் தன் உறவுகள், அதெல்லாம் கவலையில். எனக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு நான் போகல, எனக்கு பலவீனம் வந்துச்சு நான் போகல. என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த கொரோனா போல இன்னும் பல வியாதிகள் நம்மளை காத்து கொண்டிருக்கு. வசனம் சொல்லுகிறது, கொள்ளை வியாதிகள். கொள்ளை வியாதினா என்ன, கொத்து கொத்தா சாவாங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு ட்ரையல். என்றைக்கோ தெரிஞ்சுக்குங்க, நம்ம சினிமாவிலேயோ இல்லை வாழ்க்கை நடைமுறையிலோ ஏதோ ஒன்று கற்பனையாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளில் அது நடைமுறையத்தில் வந்து நிற்கும். அனுபவப்பட்டிருக்கீங்களா? எல்லா தெருவையும் கண்காணிப்பாங்க, எல்லா தெருவையும் என்ன பண்ணுவோம், கேமரா வைப்பாங்க. நம்மளாம் ஒரு ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, சும்மா கற்பனையாக பேசின காரியம் இன்றைக்கி கூகுளில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, நீ எந்த இடத்துல இருக்குன்னு சேட்டலைட் பார்க்கலாம். சேட்டலைட் மட்டுமா, இன்றைக்கி ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு கேமரா பொறிக்கப்பட்டிருக்கு. யாராவது கேட்க முடியுமா? அது நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட காரியம். அந்த காலத்தில் தட்டு பறக்கும் அப்படின்னாங்க. இதே போல் என்ன பண்ணுச்சு, ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி பெரிய ஒரு கொள்ளை நோய்க்கு இந்த கொரோனா வியாதிலாம் ஒரு சாம்பிள் போல். நம்மளுக்குள்ள ஒரு பயம் வரும், பாஸ்டர் வந்தாவே பயம் காட்டுறாரு. அப்போ என்னதான் வாழ்க்கை? என் அன்பு சகோதரி சகோதரியம், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உனக்கு திடன் கொடுக்கத்தக்கதாய் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. உன் கூட ஓடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் சவுண்ட் எதுப்பா, உன் கூட ஓடுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கலாம். எல்லாரும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம், எல்லாரும் வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கலாம். உன் கூட இருக்கிற எல்லாருக்கும் வியாதியை படுக்கையில் இருக்கலாம். உன் கூட இருக்கிற எல்லாரும் மரித்து போயிருக்கலாம். உனக்கும் பலவீனம் தட்டி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் உன்னை மரித்து போக கர்த்தர் விடுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் அநேக நெருக்கம், அவன் கூட இருந்த கண்களில் பார்க்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போயின. கடைசியில் தன் சரீரமும் செத்து போயிற்று. நடந்தது என்ன? அல்லேலூயா. இழந்தவை அவன் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். மீண்டும் நான் எழும்புவேன், மீண்டும் கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு சகோதரி சகோதரி,
கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த வசனத்தை படிங்களேன் மீண்டும். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவன் மாமி ஜுரமா இருக்கிறதை கண்டார். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிற, நீ எங்க இருக்கிற, யார் வீட்டுக்கு தேவன் போகிறார் சொல்லுங்களேன். வசனம் போடப்பட்டிருக்கு, படிங்க. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து பேதுருவின் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பேதுரு யாரு? ஒரு ஊழியக்காரர். ஊழியக்காரர் வீடு எப்படி இருக்கும்? தேவ சமூகமாக காணப்படும். நம்ம நினைப்போம் பாஸ்டங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும். இல்லை, தேவ சமூகத்துக்கு யார் யார் தேடி ஓடி வருகிறீர்களோ எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஊழியக்கார் வீட்டுக்கு இயேசு பிரவேசிக்கிறார். ஊழியக்காருக்கு மட்டும் பலனை கொடுக்க விரும்பல. அவர் கூட இருக்கிற அனைவருக்கும் அவர் பலனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியம் யாரோட பற்றி இருக்கு? யாரோட ஐக்கியம் கலந்து இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சண்டே ஒரு நாள் மட்டுமே இந்த சபையோடு கொஞ்ச நேரம், இந்த 2 மணி நேரம் எப்படா முடியும்னு காத்திருப்போம். முடிஞ்ச பிறகு நல்லது கெட்டது எதுலையும் என்ன பண்ணுறதில்ல, ஊழியக்காரர்களை இன்வால்வ் பண்ணுறதில்ல. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இந்த கொஞ்ச நாட்களில். ஒரு விசுவாசி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொன்னால் அது உபத்திரமாய் மாறி மிக்கிறது. சொல்லாமல் இருக்கலாமா தெரியல. அல்லேலூயா. ஒரு பிள்ளைங்க லவ் பண்ணுது, லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க பெற்றோரே அதுக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. பாஸ்டர் நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது பாஸ்டர். சபையில் வந்து வாலிப பிள்ளைங்க, ஒரு பிள்ளை கடந்த நாட்களாக வந்திருந்தது. ஃபோன் சர்ச்சிலேருந்து ஃபோன் பண்ணுறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அநேகரை கிண்டல் பண்ணுறது, இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சில பேரை நேசிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கொண்டு நம்ம கண்டிஷன் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என் பிள்ளை யாரும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு தேடி ஓடி வருகிற, தேவ ஆலோசனை கேட்க ஓடி வருகிற என் அன்பு ஜனமே, மத்தேயு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், படிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம யாருக்கிட்ட தேடி போவோம்? இன்னைக்கு இருக்க உலகத்தில் இருக்கிற நடக்கிற காரியம் சொல்லுங்களேன். கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ்க்கு போவோம், இல்லை குடும்ப மூத்தவர்கிட்ட போவோம், இல்லை நீங்களே சுயமாய் தன் பலத்தில் நான் ஞானமாக இருக்கேன், நான் தான் செய்கிறது கரெக்டாக நம்மளே முடிவெடுத்து ஒரு காரியங்களை செய்வோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லுகல. ஆவிக்குரிய தகப்பனாரை போய் சந்திக்கும்படியாக, அவர் கொடுக்கும் ஆலோசனை உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக. அவங்களுக்கு வேற பிரதிபலன் தெரியாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ, வசனத்தின்படி என்ன சொல்கிறோமோ அதுதான் சொல்ல முடியும். அதை நம்ம கேட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு ஊழியக்காரோட ஆலோசனை இன்னைக்கு நேரில் பார்த்து கொண்டிருக்க அன்பு ஜனமே, உன் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி ஊழியக்காரன் ஆலோசனை தேவைப்படணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு உண்டான காரணம் என்ன? சரியான ஆலோசனை இல்லை. நான் சில ஊழியக்கார்ட்ட கேட்பேன், ஏன் பாஸ்டர் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்களே நீங்கள் பேசலான்னு. பாஸ்டர், நான் பேசுனா அவங்க சபைக்கு வரமாட்டாங்க, ஃபஸ்ட்டு காரியம். ரெண்டாவது, நான் பேசுனேன்னா அவ்வளோதான் பாஸ்டர், இந்த பிரச்சனை அவங்க போய் நம்மக்கிட்ட வந்துடும். நம்ம நல்லது சொன்ன போனால் கெட்ட. அதனால் என்ன பண்ணுவேன், நான் கண்டு காணாமல் இருக்கேன், வராங்களோ போகிறாங்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல, நாம் தேவனோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கணும். தேவன் யாருக்கு விடுதலை கொடுக்கிறார்? ஊழியக்கார குடும்பத்திற்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஊழியம் செய்கிற அவர்களை சார்ந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவங்க விண்ணப்பத்தை கேட்கல. அவர் வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அவங்க மாமிக்கு எனக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு பேதுரு கேட்கல.
அந்த சகோதரி எனக்காய் ஜெபம் பண்ணுங்க, என் வியாதி சுகமாகட்டும் அவங்களும் கேட்கல. ஆனால் ஊழியக்கார நலனை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் பாடுகளை கர்த்தர் சகிக்கிறவரா இல்லை, அதை மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். என் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேளையில் தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ கேட்கிறியோ இல்லையோ, நீ வந்திருக்கிறது தேவ சமூகம். கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமே. நீ வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து நீ டிவியை பார்த்து தேவ சத்தத்தை கேட்கிறனா அது தேவ சமூகம். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற, தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார்னா உன் பாடுகளை அவர் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் ஆமென் சொல்லுவோமே. நீ போய் அப்பா என்ன சுகப்படுத்துன்னு சொல்ல வேணாம். அவரே என்ன பண்ணுவாரு, என் பிள்ளை என் பக்கத்தில் வந்து நிற்குது. என் பிள்ளை ஃபாரினில் இருக்கிறான், இல்லை ஏதோ ஒரு ஊரில் இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது. ஃபோன் பண்ணி அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னால் தான் தெரியும். அதுவே என் வீட்டுக்குள்ளே இருக்கிற, என் அறைக்குள்ளே இருக்கிற, என் பக்கத்திலேயே என் பிள்ளை படுக்குதுன்னா என் பிள்ளை முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என் பிள்ளைக்கு பசியாக இருக்கா இல்லை பலவீனத்திலோடு இருக்கா, என்ன தாகத்தில் இருக்குன்று. என் அன்பு சகோதரி சகோதரி, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஜெபிப்பதற்கு முன்பாகவே உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன்னு சொல்லிடுறார். அவர் பிள்ளைகளின் விருப்பத்தை அவர் வாஞ்சியை கேட்கிறவராக இருக்கிறார். நீ வந்திருக்கிறது தேவ சமூகம். நீ தேவ சமூகத்திற்கு உள்ள வராமல் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினச்சா கிடைக்கிறது கஷ்டம். இந்த கொரோனா வந்துச்சு, அப்பா சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். நீ ஒரு வாரம் தேவ சமூகத்தில் வந்து அவர் விடுதலை பெற்றுக்கொண்டு இருந்திருந்தீங்கன்னா, அந்த ஒரு வாரம் வரலன்னா நீ வருகிற அந்த உபத்திரத்தை நீ என்ன பண்ண முடியும், ஆராய முடியும். சமூகத்துக்கு போல, அவர் சந்நிதியில் இல்லை, ஜபத்தில் நான் இல்லை, நான் பாஸ்டிங் போடலை, நான் உபவாசம் ப்ரேயர் போல, அதனால தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு சகோதரன் என்னோடதில் பழைய புது சர்ச்சை ஓப்பன் பண்ண பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் அந்த பிள்ளை காலில் ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதம் வேலைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயின்னு இருக்கான். அவனுக்கு வருத்தமா கர்த்தர் மேலே, கர்த்தர் ஏன் கால் இப்படி பண்ணாருன்னு. அவங்க அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த பையனும் கண் கலங்கினான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியல. அந்த பையனை பார்த்து சொன்னேன், கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்கிறாரு, நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பு கர்த்தருக்கு சகிக்க முடியாதனால அந்த தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நீ பிரியமில்லாத பிள்ளையா இருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டார், உனக்கு தண்டனை கொடுத்துருக்க மாட்டார், கைவிடப்பட்டவனாய் மாறி இருப்ப. நீ யோசிச்சுப்பார், அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த முன்தினம் இல்லை அந்த 3 நாட்கள், அந்த ஒரு வாரத்தில் தேவனுக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவம் செய்திருப்ப. நீ யோசிச்சுப்பாருன்னு சொன்ன உடனே அவன் கண்கள்லேருந்து தண்ணி கொட்டுது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இருக்கிற இடம் தேவ சமூகம். நீ தேவனை தேடி தேவ சமூகத்தில் உள்ள உட்கார்ந்து கொண்டு உனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு நீ நினச்சிருந்தீன்னா நீ உள்ள வருது வராமல் இருக்கலாம். நீ உள்ள இருக்கிறன்னா கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் உன் கையை தொட போறாருன்னு அர்த்தம். ஆமென். நீ என்ன பலவீனத்தில் இருக்கிறையோ உன் பலவீனத்தை அவர் மாற்ற போறாருன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துமா சொல்லுங்களேன். என் பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவில் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் தொட்டா போதுமுங்க. ஆமென். அல்லேலூயா. பாடையை தொட்டாங்க சுகம். அல்லேலூயா. ஆடையை தொட்டா சுகம். அல்லேலூயா. கண்ணை தொட்டா சுகம், கையை தொட்டா சுகம். அவர் எங்க தொடுகிறாரோ உன் பலவீனம் எல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. உன் சரீரத்தில் என்ன பலவீனத்தில் இருக்கிற, நீ என்ன குறைவில் இருக்க, நான் இப்ப சொல்றது சரீர பலவீனம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பலவீனம், கடன், பாரம், சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பலவீனம், நீ வந்திருக்கிறது கர்த்தர் சமூகம். அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. உள்ள அப்பாவிட தேடி வந்துட்டு அப்பா பக்கத்தில் இருக்கும்போது உன்னை கண்டுக்காம விட்டுருவாரா? அல்லேலூயா. பாவத்தை செய்கிற நம்மளே நம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது,
பரிசுத்தமான தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆலயத்தில் வந்தால் பயபக்தியோடு வாங்க. எதுவும் தேவையில்லாத பேசாதீங்க, ஃபோனை நோண்டாதீங்க, வசனத்தை கவனிங்க. இப்படி மட்டும் சில காரியங்கள் நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். உண்மைதானே? ஏன்னா கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்குற நேரத்தில் நீ அசட்டை பண்ணியிருந்தீன்னா நீ கைவிடப்பட்டவனாய் காணப்படுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஊழியக்காரர் சொல்லும் போது நம்மளுக்கு அசட்டையாக இருக்கு. அவர் நான் விடுதலை உனக்கு தான், எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுக்க உன் கிட்ட வருவார். உன் கையை தொல்லான்னு பார்த்தா நீ மொபைல் நோண்டின்னு இருப்ப. எப்படி தொடுவார்? ராமேன் சொல்லுவோமே, ஹல்லேலூயா சொல்லுவோமே. உன் கிட்ட தொட்ட வருவார், பக்கத்தில் உட்காந்து கதை பேசின்னு இருப்பார். அப்போது என்னை தேடி வரல, நீ திருப்பி தொட வருவார், கிட்ட வருவார். நீ கற்பனையில் கிச்சனில் உட்காந்து இருப்ப. ஹல்லேலூயா. அப்போ நீ அங்கே இல்லை, உள்ளே இருக்கிற நீ அங்கே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரி, நீ விடுதலைக்காய் வந்திருக்கிற, நீ வந்திருக்கிற இடம் பயங்கரமான இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவாங்களே, இருக்கிறதுலே சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மியாட்டு அப்படின்னு 1000 சொல்லலாம். ஆனால் அங்கே போனவங்க கூட அநேகர் மரித்தவர் உண்டு. ஒரு ஆறு சொல்லுவோமே, அங்கே போனால் பணம் செலவழித்தும் சுகத்தை கொடுத்தவங்க கிடையாது. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, உன் இருதயத்தை கொடுத்தா போதும், பூரண சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேணுமா? சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு தனிமை உன்னை வாட்டிக்கொண்டே இருக்கலாம். எப்போதான் என் சூழ்நிலை மாறும்? சில பேருக்கு என்ன பிரச்சனையே தெரியாது, ஆனால் போதும் ஒரு சோகமான சூழ்நிலை வந்தால் போதும் கண்ணில் தர தரையாய் ஊற்றும். ஹல்லேலூயா. யாராவது அழுந்தா இவங்க அழுவாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க மேலே இருக்க கரிசனை இல்லை, உள்ள அவ்வளோ பாரம், வெளியே சொல்ல முடியாது. சில இடத்துல பார்க்குற சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருதயம் குலுங்கி கொண்டு இருக்கும். இது மனிதர் காண முடியாது, மனிதரால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் என் தேவனால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே உன் உள்ளத்தின் ஆழத்தின் பாவத்தை காண முடியும் என்றால், உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க உன் தேவையும், உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற உன் பாரத்தையும் அவரால் காண முடியும். கரங்களை தட்டி கத்திரமாய் சொல்லுவோமா? ஆமாவா இல்லையாங்க? நீ அந்த ரங்கத்தில் செய்கிற பாவத்தை கத்தர் பார்த்துனே இருக்கிறார் சொல்லுவாங்க. அதே போல தான் நீ அந்த ரங்கத்தில் கும்பிடுகிற, நீ விடுற கண்ணீரையும் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொல்கிறாங்க, அதை சொல்ல விட்டுட்டாங்க. என் தேவன் பெரியவராக இருக்கிறார். நீ ஆலயத்துக்குள்ள வரனா, இங்க யாரோ பண்ற ஜெபத்தினால உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீ பண்ற ஜெபம்னு கிடையாது. இங்க பேதுருக்காக தான் என்ன பண்றாரு? அந்த வீட்டுக்குள்ள வராரு. பேதுருவை சார்ந்து இருக்கிறதுனால இல்லை, பேதுரு அவங்கள சார்ந்து கூட இருக்கலாம். மாமினா இப்படி இருக்கலாம், பெரியவங்களா இருந்திருக்கலாம். அப்போ அவங்க வீட்டில் சாப்பாடு ஏதாவது போடுறதா, அவங்க வீடு கூட இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க இருந்திருக்கலாம். ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ஊழியத்தை சார்ந்து இருக்கிறாங்க, ஆலயத்தை சார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதபடி இருக்கு. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சுமை. ஹல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, கர்த்தர் சித்தத்தை கேட்டு செய்யுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நினைவில் ஒன்று நினச்சிடுவோம், அதை தான் செய்வோம். அதை போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்போம். பாஸ்டர் மாற்றி சொல்லிட்டாருன்னா, இல்லை இல்லை அந்த பாஸ்டர் சரியில்லை, வேற ஒரு பாஸ்டர், யாராவது ஒரு டுபாகூர் பாஸ்டர் ஆமான்ட்டாருன்னா அதை அப்படியே செஞ்சிடும், பிரச்சனையில் மாட்டிப்போம். தீர்க்க தரிசனம் வரும்பொழுது ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், அது வெறுமையாக தான் காணப்படும், ஏன்டா இப்படி நடந்ததுன்னு. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு அது சம்பூர்ணத்தில் தான், முடிவில் தான் தெரியும் தேவன் யார் என்று. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் வல்லமையும், அந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளும், அந்த வார்த்தையில் இருக்க உயிர்ப்பும் கடைசியாக தான் தெரியும். கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவனை தேடி வந்திருக்கிற அன்பு ஜனமே, நீ உள்ளே இருக்கிறது தேவ வார்த்தை எப்போ எந்த இடத்துல கேட்குறையோ அந்த இடம் தேவ சமூகம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி, நான் தேவ சமூகத்தில் தான் இருக்கேன். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட என் விண்ணப்பத்தை நான் கொடுக்கல, ஆனால் நான் தேவ சமூகத்தில் இருக்கேன். உன் பிரச்சனைன்னு கேட்டால் எத்தனைமா சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற 2-3 பிரச்சனை தான் தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்க முழு பிரச்சனையும் கர்த்தருக்கு தெளிவாக தெரியும்.
நமக்கே தெரியாது என்னென்ன குறையில் நம்ம இருக்கிறோன்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகானவர் தெரியுங்களா, எவ்வளோ அன்பானவர் தெரியுங்களா. அவரை ருசித்து பாருங்கள், அவரிடத்துல தன் விண்ணப்பத்தை கேட்டு பாருங்கள். உன் விண்ணப்பத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த சர்ச்சைக்கு உள்ளே வந்துட்டு நீ எங்கே சபைக்கு போனாலும் சரி, உள்ளே போனாவே எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. ஊழியக்கார பார்க்காத, ஊழியக்காரமாக பார்க்காத, அங்கே சபை மூப்பரை பார்க்காத, நீ தேவனை மட்டும் பார்த்தினா கர்த்தர் உன் அருகாமையில் இருப்பதை நீ உணர முடியும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள்லாம் மனுஷர்கள், மாம்சத்தில் இருந்தவங்க, பாவம் நிறைந்தவர்களாக தான் காணப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் பிறந்த ஒருவர் மட்டும், என் இயேசு கிறிஸ்து மட்டுமே எப்படிப்பட்டவரா? நீதிமானும் பரிசுத்தமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. நாங்களாம் வெளி வேஷம் போடலாம், பரிசுத்தவான் போல வெளி வேஷம் போடலாம், எங்களை பார்த்தா உனக்கு சோகம்தான் வரும். ஹல்லேலூயா. நீ உள்ளே வந்து தேவனை பார்க்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார்? இன்னைக்கு உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உன் பலவீனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ விண்ணப்பம் பண்ணாமல் வந்திருக்கலாம், சில நேரம் விண்ணப்பத்திற்கு நீ மறந்துருக்கலாம். இது அவ்வளோதான், இதோடு இந்த பலவீனத்திலோடு பழகி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமே. நீ கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற, கர்த்தர் உன்னை தொடாமல் போக மாட்டார். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை தொடாமல் போக மாட்டார். ஆமென். கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை தொடாமல் இங்கேருந்து அனுப்ப மாட்டார். அவர் தொட்டா எப்படிங்க இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் அழகாக இருக்கும், பாட வேணாம். தொட்டு சுகமாக்கும் இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்வை. அவர் தொட்டா போதுங்க. உடனே இயேசு தொட்ட உடனே அங்கே என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். சாதாரண மிராக்கிள் மேன், அதிசயமானவர் தொடுறார். படிங்களேன். அவர் அவர் அவள் கையை தொட்டவுடனே, அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. கரங்களை தட்டி கர்த்தர் போய் சொல்லுமா. அவருக்கு நீ போ, ஒரு 4 நாள் ஜுரம் போவோம், இந்த மாத்திரை 4 நாள் சாப்பிடு, இந்த டானிக்கை சாப்பிடு, ஜுரம் அடித்தா வாழன்னு என்ன பண்ண மாட்டார், டைம் கொடுக்குறவர் அல்ல. ஹல்லேலூயா. போய் முழங்கால் ஜெபம் பண்ணு, நீ போய் என்ன பண்ணு, தேவ சமூகத்தில் காத்துரு. அவர் தொட்டாருன்னா உடனே அற்புதம். ஹல்லேலூயா. ஸ்பாட்டில் மிராக்கள் செய்கிறவர் என் அருணாதர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், அவர் என்னை தொட்டுட்டார், இன்னையோடு இப்போயோ என் ஜுரம் போயிடுச்சு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் நேற்றெல்லாம் பலவீனம், ஜுரத்தில் இருந்தேன். போயிட்டு 2 ஊசி மாத்திரை போட்டு வந்தேன். நம்ம சபைக்கு ஒரு சகோதரி கால் பண்ணி, அவங்க கணவர் கால் பண்ணி, ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியல பாஸ்டர்னு. சரிங்க, ஒரு டம்ளரில் தண்ணி எடுங்க, ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், குடிக்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணி கொடுத்தா அவ்வளோதான், விசுவாசம் கத்த செய்வார்னு. எனக்குள்ள விசுவாசம் இல்லை, என்ன மாத்திரை இல்லாமல் சுகப்படுத்துவார்னு. ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்குன்னு, மற்றவங்களை கத்த சுகமாக்குவார்னு. இன்றைக்கி உள்ள ஆலயத்தில் உள்ள வரும்போது என் சகோதரி சொல்கிறாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகல பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ண உடனே சரியாயிடுச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணியிருந்தால் அது உபத்திரமாக தான் போயிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுற வேலையில் தேவ ஆவியை தொட்டார்னா அது அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவேமே, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேமே. ஆமீன். அன்பு ஜனமே, இந்த சகோதரியை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. இதுவரையும் அவளுடைய கிரியை தெரியல. அடுத்த வசனத்தில் அவள் என்ன பண்ணுறா பாருங்களேன். அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவ்வளோதாங்க. அதோடு அந்த வசனம் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 லைன் தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிறாருன்னா நீ அவருக்காக ஊழியம் செய்கிறையா? உடனே நான் இன்னைக்கு சுகம் கிடைக்கட்டும், நான் 1ஆம் தேதியிலேருந்து நான் ஊழியம் செய்கிறேன், அடுத்த வாரத்துலேருந்து நான் ஏதாவது ஒரு பணியை செய்கிறேன் பாஸ்டர், அப்படியே இல்லை. இவ உடனே நீ தீர்மானம் எடுக்க ஆரம்பிங்க. நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிற, தேவன் இங்கே வந்திருக்க யாரையும் விசுவாசியை அழைக்கல, அவர் ஊழியக்காரர் தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ போய் ஒரு ஆத்துமாவை போய் என்ன பண்ணணும், போய் ஜெபம் பண்ணி அவங்கள வர வைக்கணும் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு, அங்கே விதைச்சாச்சு,
வளைஞ்சாச்சு, அறுப்புக்கு காத்து இருக்கு. நம்ம வேலை வெறும் கட் பண்ணுற வேலை மட்டும். அல்லேலூயா. போய் இயேசு நல்லவர், இயேசு தான் உனக்கு விடுதலை, இந்த வார்த்தை சொல்கிறது தான் நம்ம வேலை. அல்லேலூயா. இல்லை சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? கூட அந்த பையோ இல்லை ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த ஊழியத்தில் நீ ஏதோ ஒரு பங்கு எப்போ செய்ய போகிற? உடனே. ஏன் அந்த மாமின்னு சொல்லிட்டு அந்த வசனம் இவ்வளோ வேத வார்த்தையில் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு எழுத்தும் முத்துக்கள் போல, ஒவ்வொரு எழுத்துக்கும் அற்புதம் உண்டு. நான் பெரிய வசனம் படிக்கல, ஒரே ஒரு வரி தான் படிச்சுன்னு இருக்கு. அந்த ஒரு வரியில் அந்த சகோதரி பேரை மாமின்னு போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சகோதரி குணமான விட்டுருந்தா கம்னு விட்டுருப்பார், கர்த்தர் போட்டிருக்க மாட்டார். எழுந்து உடனே பணிவிட செஞ்சா. அல்லேலூயா. அங்கே யார் யார் இருந்தாங்க? பேதுரு இருந்தார், ஊழியக்காரர். ரெண்டாவது தேவன் இருந்தார், ஊழியக்காரர். கூட ஊழியக்காரர் மட்டும் இயேசு இருந்தாருன்னா அங்கே இருந்தால் யார் இருந்திருப்பாங்க? ஒரு திரளான கூட்டங்கள் இருந்திருக்கும். அல்லேலூயா. விசுவாசிகள் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. சுகம் பெற்ற நான், அல்லேலூயா. கர்த்தரால் எனக்கு வருமானம் கிடைச்ச நான், கர்த்தரால் எனக்கு சமாதானம் கிடைச்ச நான், கர்த்தரால் எனக்கு ஆரோக்கியம் கிடைச்ச நான். இந்த ஆரோக்கியத்தை பார்த்து சும்மா இருந்த நான் இனி என்ன பண்ண மாட்டேன்? சும்மா இருக்க மாட்டேன். ஆசீர்வாதத்தை பெற்ற நான், அற்புதங்களை அடையாளங்களை பெற்ற நான், தேவனுக்காய் உடனே நான் பணி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வெளியே போய் எங்கேயோ போய் ஊழியம் செய்யணும் இல்லை, சபைக்குள்ளேயே ஊழியம் பண்ணா. எனக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்? இன்னைக்கு சற்று யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தொடுவார்னு விசுவாசனை தொடுவார். அல்லேலூயா. அப்பா என்னை தொட்டார்னா நான் உடனே ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. நீ ஒரு காரியத்தை நினச்சிருப்ப, ஆனால் வேற ஒரு காரியத்தை அவர் கிளியர் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி. நீ கர்த்தர் சமூகத்தில் நீ அவருக்காய் நான் பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சகோதரி எப்படி உடனே அவர்கள் முன்னுக்கு வந்தார்களோ, அவர் ஊழியத்திற்கு கையில் எடுத்தார்களோ, நாமும் கையில் எடுக்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இங்கே நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராங்க. ஒவ்வொருத்தர் தேவையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுங்களை, கரங்களை உயர்த்தி